கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார். கொடுமை மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான். கொடுமை இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கிய பார். இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கிய பார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே. பின்னே நடந்த அன்பின் சிஷ்யன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சிஷ்யன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியைப் போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியைப் போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே. என் இயேசு குருசை சுமந்தே என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்தே இருகின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிகம் ராஜா. மகாபரிசுத்தமும் பயப்படத்தக்கும் ஒன்றான மெய்தவனே கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான் கிருபைக்காக நன்றி செலுத்து ராஜா. நேற்றும் இன்றும் என்றிடம் மாறாத கண்மலையே ஸ்தோத்திரிகம். ஒருவரும் சேரக்கூடாத ஓடியில் வாசம் சேரையும் ஸ்தோத்திரிகம். எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினீர் ராஜா. ஆம் கத்தாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. எப்படியாக கத்ததாமே அப்பா உம்முடைய ஜீவனை எங்களுக்காகவும் கொடுத்து ஆம் ராஜா, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறோரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. தேவன் தாம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் கூட ஒரு ஸ்னே தயவாய் மன்னித்து இந்த வேளையிலும் நோக்கி நாங்கள் இருக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்திரதிக்கிறேன் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா என்று நாள் கூட உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமா போக்கில் வளர்த்து உடைய தாசர் பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. முன்னும் பின்னும் உடைய தூதரகங்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி கத்துதாமே உடைய கரமானது உடைய தாசர் பிள்ளைகளோடு கூட இருந்து அப்படியாக காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஆம் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக வேலை ஸ்தலங்களும் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே.
உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு மற்ற வித்தியாசத்தினை காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் யாருடைய கடத்துல ஒப்பு கொடுக்க ராஜா, ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிரிப்பார்களாக என்று நாங்கள் அறிகிறோமே ராஜா. ஆம் கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக உமே நம்பி கர்த்தாவே ஸ்தோத்திரிக ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக ராஜா. உம்முடைய பிள்ளைகள் யாவரும் களி கூற. ஆம் கர்த்தாவே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டுவது என்ற வார்த்தையின்படி யார் ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே நீர் அப்படியாக காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனை எடுக்க முடியாத ஆசிரியர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க ராஜா. வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. தாயின் கரு உருவகமனை நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆம் கர்த்தாவே தேவன் தாமே எங்களையும் அப்பா முன்குறித்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து மட்டுமா வழிநடத்தி வருகிறேன் தெய்வமே. அப்படியாக கர்த்தாவே தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. உலகத்துள்ளவையில் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று நாங்கள் அறிகிறோமே. அப்படியாக நாங்கள் ஒருபோதும் இந்த உலகத்தை நோக்கி பார்க்காதபடி உம்மை மாத்திர ராஜா நாங்கள் நோக்கி பார்த்து பிரகாசமடைய ஆம் கர்த்தா உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடித்தவர்களாய் ராஜா. அப்பா உங்களுடைய ரகசியவர்கள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கரைத்திரை முதலாளிகள் ஒன்றுமில்ல பரிசுத்தமும் பழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்னித்தி தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆம் ராஜா. அப்படியாக கர்த்தாவே அப்பா உங்களுடைய ஜீவனையே கர்த்தாவே எங்களுக்காக தகப்பனே அப்பா நாங்கள் மகிமையின் மறுரூபமாக எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையை நீர் கொடுத்திருக்கிற ராஜா. அதனை உணர்ந்தவர்களை நாங்கள் ஒருபோதும் அசட்ட செய்யாதபடி கர்த்தாவே அப்பா நாங்கள் வேதத்தின்படி நடந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிகளாஜ நாங்கள் பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய மகிமையில் நாங்கள் பிரவேசிக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகளாஜா. இந்த காலையில் உண்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுடைய மன பாரங்கள் துக்கங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றை கத்தாம் நீர் மாற்றிப்பட்டு ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீர் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் பிரச்சனையில் மாற்றி போடுங்க ராஜா, மாற்றி போட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படிக்கிறதுன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதிங்க. விசேஷமா 10th எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க உடைய பிள்ளைங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்ப்பா பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை நீர் கொடுங்க ராஜா. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி கத்துதாமே ஒரு நல்ல மதிப்பெண் பெற தேவன் தாமே நீர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிக்கிறதான கொஸ்டின்ஸ் வரவும் கர்த்தாவே, பிள்ளைகள் அதை சரியா எழுதவும் தேவன் தாமே நீர் இரக்கம் செய்வேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. விசேஷமா ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமான உடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் மாத்திரமே என்று நாங்கள் அறிகிறோமே. உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கத்த அந்த வாலிப பிரயாயத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஆவிக்களாய் வளர விசேஷமா பெற்றோர்கள் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட இரக்கம் செய்வேன்மா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. கத்தாவே நீர் இந்த பிசாசனை ஜெயித்தது போல நாங்கள் ராஜா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போய் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அப்பா முறியடிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆம் ராஜா ஸ்தோத்திரிகம். ஸ்தோத்திரிக ராஜா. அப்படியாக அந்த பிசாசன் கத்தாவே அவனுக்கு விரோதம் அப்பா அவனுக்கு தகப்பனே உறுதியா இருக்க எல்லா பாவை கிரிகளையும் கத்ததாமே அப்படி நாமத்தினால் நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் சொத்தையும் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. எத்தனை விதமான சோதனைகள் போராட்டம் பிரச்சனை வந்தாலும் கத்தாவே ராஜா அப்பா நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒருபோதும் நீர் விடமாட்டீர் என்று நாங்கள் அறிகிறோமே. சோதனை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவீர் என்று நாங்கள் அறிகிறோம் ராஜா. அதனை உணர்ந்து தகப்பனை நாங்கள் முறுமுறுக்காதவர்களாய் நாங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் காணப்பட்டு உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. பிரேயரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசிர்வதிங்க. அவருடைய தேவைகளும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எடுக்கப்பட்டதான விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து நீர் ஆசிர்வதிங்க. அப்படியா கூட நன்றி சுதரம் எங்களை அவருடைய கடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்வு திரும்பிக்கிறோம். சகல துதியின் மகிமையாவும் ஒருவருக்கே இருக்கிறோம். எங்கள் ரட்சகன் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.